UGTRB English Unit 4 British Literature 2ல ரெண்டு ப்ரோஸ் ஒர்க் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்தால் MCQs இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வில்லியம் ஹாஸ்லிட் வாஸ் born on April 10, 1778 in which English town? வில்லியம் ஹாஸ்லிட் ஏப்ரல் 10 1778ல பிறந்தாரு. எந்த டவுன்ல பிறந்தாரு? மெட்ஸ்டோன், ஹெண்ட். Hazlitt is the best known for which type of writing? அவரு எதுல நல்ல பெஸ்ட் நோனா எழுதுறாரு அப்படின்னா ஹியூமனிஸ்டிக் எஸ்ஸேஸ். ஹியூமனிஸ்டிக் எஸ்ஸேஸ் தான் அவருடைய பெஸ்ட் நோன் டைப். Who called Hazlitt one of the finest and wisest spirit breathing? Hazlitt பார்த்து இவர் தான் ஃபைனஸ்ட் வைசஸ்ட் ஸ்பிரிட் பிரீத்திங் சொன்னவர் யாரு? சார்ல்ஸ் லாம்ப். Hazlitt essay My First Acquaintance with the Poets was first published in which year? எந்த வருஷம் My First Acquaintance with the Poets publish ஆச்சு? 1823. The essay was first published in a short-lived periodical titled. எந்த periodicalல இது publish ஆச்சு? The Liberal. Hazlitt dates his intellectual birth to his meeting with which poet? ஸோ அவர் எஸ்டி காலரிட்ஜை பார்த்தது சந்தித்தது தான் அவருடைய இன்டலெக்சுவல் பர்த் அப்படிங்கிறத சொல்றார். அந்த டேட் தான் எஸ்டி காலரிட்ஜை மீட் பண்ணி அவர்கிட்ட பேசின விஷயம்தான், அதுதான் அவருடைய இன்டலெக்சுவல் பர்த் அப்படின்னு சொல்றார். When did Coleridge come to Shrewsbury to succeed Mr. Rowe? எப்ப காலரிட்ஜ் ஷ்ரூபரிக்கு வந்தார்? 1798. Coleridge came to Shrewsbury to take charge as a minister of which church? Unitarian Churchக்கு minister charge எடுத்து ஷ்ரூபரிக்கு காலரிட்ஜ் வந்தார். ஸோ அவரை தான் வில்லியம் ஹாஸ்லிட் மீட் பண்றார். How many miles did young Hazlitt walk in the mud to hear Coleridge preach? காலரிட்ஜோடைய இந்த ப்ரீச்சிங்கை கேட்கறதுக்கு எத்தனை மைல் தூரம் நடந்து போனார் வில்லியம் ஹாஸ்லிட் சின்ன பையனா இருக்கும்போது, யங்கா இருக்கும்போது? 10 miles. Hazlitt mentions that the date of Coleridge's arrival is to him like a dreaded name of Demogorgon. காலரிட்ஜோடைய அந்த அரைவலை அவ எதோட கம்பேர் பண்றான்னா டெமோர்கனோட கம்பேர் பண்றார். Coleridge's face is described by Hazlitt as being. காலரிட்ஜோடைய முகம் எப்படி இருந்ததுன்னு அவர் டிஸ்கிரைப் பண்றாருன்னா ரவுண்டட் ஃபேஸ். முகம் ரவுண்டட் ஃபேஸா இருந்ததாம். What was playing on the organ when Hazlitt arrived at the church? Hazlitt அந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது என்ன ஆர்கன் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன சாங்? The 100 Psalm. சாம் அப்படிங்கிறது சங்கீதம், பைபிள்ல சங்கீதம் சொல்லுவாங்க. What was a specific text of Coleridge's sermon at Shrewsbury? ஸ்ரூபரியில காலரிட்ஜோடைய சர்மன் ப்ரீச்சிங் எதை வச்சு பேசினார் அப்படின்னா Jesus Christ went up into a mountain to pray himself alone. சீஷர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அவர் மலையின் மேல ஏறி தனிமையில அவர் ப்ரேயர் பண்றதுக்காக அங்க இருக்கார். ஸோ அந்த டெக்ஸ்டை எடுத்துதான் அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். Coleridge's hair was described as black and glossy as the ravens. காலரிட்ஜோடைய தலைமுடி எப்படி இருக்காம்? ரேவன்ஸ் கலர்ல இருக்காமா. Hazlitt mentions that Coleridge's forehead was broad and high as built on ivory. அவருடைய forehead எப்படி இருந்ததா? ஒரு ஐவரி மாதிரி இருந்ததா. Hazlitt compares Coleridge's person to which Shakespearean character? Coleridge எந்த கேரக்டரோட கம்பேர் பண்றாருன்னா லார்ட் ஹாம்லெட்டோட கம்பேர் பண்றாரு. What was the occupation of Hazlitt's father? Hazlitt உடைய ஃபாதர் என்ன தொழில் பண்றாருன்னா அவரு ஒரு மினிஸ்டர் தான்.
Coleridge stayed in Shrewsbury for how many weeks? எத்தனை வாரங்கள் Shrewsburyல Coleridge தங்கி இருந்தார்? 3 weeks. When Coleridge visited Hazlitt's father at Wem, what did they have for dinner? Coleridge வந்து Hazlittோடைய ஃபாதரை மீட் பண்றதுக்காக இந்த வெம்முக்கு வராரு, வெம்முங்கிற பிளேஸுக்கு. அப்ப டின்னர் என்ன கொடுத்தாங்க அவர் சாப்பிட்றதுக்குன்னா வெல்ஸ் மட்டன் அண்ட் டர்னிப்ஸ், வெல்ஸ் மட்டன் அண்ட் டர்னிப்ஸ் சாப்பிட கொடுத்துருக்காங்க. What was the precious document Coleridge gave Hazlitt before leaving Wem? அந்த வெம்மை விட்டு அவர் கிளம்பும் போது Coleridge Hazlitt கிட்ட என்ன கொடுத்தாரு? அவருடைய அட்ரஸ் இன் நெதர் ஸ்டோவி. நெதர் ஸ்டோவில அவர் என்ன அட்ரஸ் பண்ணாரோ அதை கொடுத்திருக்காரு. Hazlitt visited Coleridge in the spring at which location? ஸ்ப்ரிங் சீசன்ல எந்த லொகேஷன்ல Coleridge Hazlitt மீட் பண்ணாரு? நெதர் ஸ்டோயி அப்படிங்கிற பிளேஸ்ல. இந்த நெதர் ஸ்டோயில அவர் கொடுத்த அட்ரஸ், அவர் பேசின அந்த ப்ரீச்சிங் தான் அவருக்கு வந்து அவர் அந்த வெம்முல இருந்து வெளியே வரும்போது Coleridge அவருக்கு கொடுத்தாரு, Hazlitt கொடுத்தாரு. Coleridge took Hazlitt to visit Alfoxden, which was the residence of William Wordsworth. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தங்கி இருந்த இடம் அதுதான் Alfoxden. அங்கதான் வந்து Coleridge வந்து Hazlitt கூட்டிட்டு போனார். When Hazlitt first saw Wordsworth, he described him as being. First time Hazlitt வந்து வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்கும்போது வேர்ட்ஸ்வர்த்தை எப்படி அவர் வந்து விவரிக்கிறாரு, டிஸ்கிரைப் பண்றாருன்னா gaunt and Don Quixote like, ஹாண்டு மாதிரி இருக்காரு, டான் குஷோட் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. Which poem did Coleridge read aloud to Hazlitt in the park at Alfoxden? Alfoxdenல Coleridge read சத்தமா ரீட் பண்ண போயம் என்ன? The Ballad of Betty Foy. The Ballad of Betty Foy அப்படிங்கிற அந்த போயமை அவர் வந்து சத்தம் போட்டு வாசிச்சு காட்டினார். யாரு? Coleridge. Which Wordsworth poem did Hazlitt feel had a deeper power and pathos than Betty Foy? இந்த Betty Foyங்கிற போயமை விட எது வந்து Hazlittக்கு வந்து ரொம்ப டீப்பர் சென்ஸை கொடுத்தது அந்த அப்படின்னா The Thorn அப்படிங்கிற போயம். Who was the third person on the walk to Linden with Hazlitt and Coleridge? Hazlittடும் Coleridgeம் போகும்போது லண்டனுக்கு போகும்போது அவர் கூட மூணாவது நபர் யாருன்னா ஜான் ஜெஸ்டர். ஜான் ஜெஸ்டர். இப்போ வர கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசனாகவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அசர்ஷன். Hazlitt considers his first meeting with Coleridge in 1798 to be his intellectual birth. Hazlitt Coleridge மீட் பண்ண அந்த நாள் தான் 1798ல, அதுதான் அவருடைய இன்டெலெக்சுவல் பர்த் அப்படின்னு அவர் சொல்றார். புத்திசாலித்தனமான ஒரு பிறப்பு அப்படின்னு அவர் சொல்றார். ரீசன். Coleridge provided Hazlitt with a language that expresses itself, transforming his previously dumb and brutish understanding into winged words. Coleridge வந்து அவருடைய லாங்குவேஜ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் அது என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஹார்டா டம்பா இருந்தது. ஆனா இவரை யூஸ் பண்ண இவருடைய லாங்குவேஜ் வந்து நல்ல இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அது வந்து உணர வச்சது. ஸோ ரெண்டுமே ரைட்டு தான். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. Reason is the correct explanation of assertion. Next question. Assertion. Hazlitt walked 10 miles in the mud to Shrewsbury to hear Coleridge preach. Coleridge உடைய preaching கேட்கறதுக்கு 10 மைல் தூரம் அவர் நடந்தே போனார் Shrewsburyக்கு. உண்மைதான். As a religious skeptic, Hazlitt wanted to see how poetry and philosophy had met together in the speech of Unitarian minister. இந்த Unitarian ministerங்கிறவர் தான் Coleridge. அவர் ஒரு Unitarian minister தான் வந்து preach பண்றாரு. ஒரு அந்த ரிலீஜியஸ் preaching ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய poetry and philosophy ரெண்டுமே மீட் பண்ணுது, நல்லா met together அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டுமே உண்மைதான்.
Both assertion and reason are true. Reason is the correct explanation of assertion. Next question. Hazlitt describes Coleridge as having a strange wildness in his aspect. Hazlitt எப்படி describe பண்றாரு Coleridge? அவருக்குள்ள ஒரு strange இருக்கு, அவருடைய aspectல ஒரு change, strange wildness இருக்குன்னு சொல்றாரு. Coleridge was a corned, thin man with a Roman nose resembling the character of Don Quixote. இது வந்து Wordsworth தான் அவர் describe பண்ணாரு, Coleridge describe பண்ணல. அப்ப reason வந்து தப்பு. Third answer. Assertion is true but reason is false. இந்த மாதிரி இப்போ மேட்ச் ஷீட் மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்லியம் ஹாஸ்லிட், எஸ்டி காலரிட்ஜ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ராபர்ட் சதே. ஸோ இவருடைய பர்த் பிளேஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி. வில்லியம் ஹாஸ்லிட் எங்கே பிறந்தாரு? மெய்ட்ஸ்டோன், கெண்டில். எஸ்டி காலரிட்ஜ் ஓட்டரி, செயின்ட் மேரி, டிவோன்ஷயர். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எங்கே பிறந்தாரு? காக்கர்மவுத், கும்பர்லாண்ட். ராபர்ட் சதே எங்க பிறந்தாரு? பிரிஸ்டல்ல பிறந்தார். நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ்டி காலரிட்ஜ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஜான் ஜெசர், ஹாஸ்லிட் ஃபாதர். ஸோ இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி அவர் கொடுக்குறாருன்னா, எஸ்டி காலரிட்ஜ் எப்படி இருந்தாரு? ரவுண்ட் ஃபேஸ்டு மேன் இன் அ ஷார்ட் பிளாக் கோட். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எப்படி இருந்தாரு? God and Don Quixote like. John Jester எப்படி இருந்தாரு? Low in stature and bow-legged. அந்த மாதிரி இருந்தாராமா. குள்ளமா அப்படி சொல்றதுக்கு low in stature அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்லிட்டோடைய ஃபாதர் எப்படி இருக்காரு? Poor Irish lad, veteran in the cause. Next, spoon feeding ல இருந்து MCQs. In which collection was the essay Spoon Feeding first published? Spoon Feeding எந்த collectionல publish ஆச்சு? Lay Thoughts of a Dean. Lay Thoughts of a Dean. Second answer. What is the full name of author known as Gloomy Dean? The Spoon Feeding உடைய author யாரு? William Rolfe Inch. அதான் அவருடைய full name. William Rolfe Inch. The author wants that nature will make us pay for our dash mode of life. Easy mode of life. Easy mode of life. How does the savage keep his teeth healthy according to Inch? By tearing tough meat without tools. ஒரு கடினமான ஒரு கறியை கூட எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாம கடிச்சு எடுக்கிறவங்க, அவங்களதான் வந்து என்னன்னு சொல்றாங்க? சாவேஜ். சாவேஜ் அப்படின்னா ஒரு ஆதி மனிதர்கள், காட்டு மிராண்டித்தனமா அப்படி நம்ம சொல்லலாம். அவங்க டீத் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குங்கிறத இன்ச்சு சொல்றாரு. What modern implementation is blamed for man becoming a toothless animal? மனுஷன் எப்படி மாறிட்டான்? பல்லு இல்லாத ஒரு அனிமலா மாறிட்டான் அப்படின்னு பிளேம் பண்றாரு. அதான் ஆர்ட் ஆஃப் குக்கரி. சமையல் பண்ணுவது எப்படி? ஆர்ட் ஆஃப் குக்கரி, சமையல் கலை. In the context of education, Inch defines spoon feeding as treating the student like a baby. மாடர்ன் எஜுகேஷன் எப்படி இருக்கு? ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தான் இருக்கு. பசங்களா போய் நோட்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்குலாம் இல்லை. இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர்னு கொடுத்தா ஓகே, பசங்களுக்கு ஓகே. இந்த காலத்து பசங்களுக்கு, மாடர்ன் சொசைட்டி, அதை தான் ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. Inch argues that the modern student is treated as a dash that teachers must fill, blank canvas. இன்னைக்கு இந்த மாடர்ன் எஜுகேஷன்லாம் எதை வந்து சென்டர் பண்ண? டீச்சரை தான் சென்டர் பண்ணி, டீச்சரை மையமா வச்சு தான் இருக்கே தவிர ஸ்டூடெண்ட்டை மையமா வச்சு இல்லை. அதனாலதான் அவர் வந்து blank canvas அப்படின்னு சொல்றாரு. The Bader familios in the essay is mentioned in the context of sending children to the dentist. ஏன்னா டீத் அவங்களுக்கு என்ன வரல? ஹெல்த்தியா இல்லை. ஸோ டீத் ஹெல்த்தியா இல்லைனாவே நம்ம எங்கே தான் கொண்டு போகிறோம்? டென்டிஸ்ட் கிட்ட தான் கூப்பிட்டு போகிறோம்.
Inch complains that modern advertisers tell people they cannot afford to write in the old way. பழைய வழிகளில் யாரும் மக்கள் எழுதுறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் டைப்ரைட்டர் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இன்னைக்கு மொபைல் ஃபோனில் நம்ம டைப் பண்ணுறதே இல்லை. வாய்ஸில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வேர்ட்ஸாக வந்தது, அந்த மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ அந்த ஓல்டு வேவை நம்ம என்ன பண்ணவே இல்லை, யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. Which two health giving exercise that Inch say are becoming extinct? எந்த ரெண்டு எக்ஸசைஸ் ரொம்ப எக்ஸ்டிண்டா இருக்கு? வாக்கிங் அண்ட் ரைடிங் தான். 200 years ago roads were full of riders and pedestrians. ரைடர்ஸ், ஹார்ஸ் ரைடர்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், நடந்து போறவங்க ஒரு நாளைக்கு 30 மைல்ஸ் போயிட்டு இருந்தாங்க. எப்போ? 200 years பேக். இப்போ இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம். பெட்ரோல் கார், டீசல் கார் போய் இன்னைக்கு வந்து பேட்டரியில எத்தனால்ல ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இன்னைக்கு வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. The joys of a long country walk are described as unknown to the younger generation. இதெல்லாம் அந்த younger generationக்கு ஒரு unknown things. Modern prose is often written quickly for ephemeral purpose. என்ன purpose? Ephemeral purpose. Reading is described as an agreeable way of killing time. ரீடிங்கிறது நேரத்தை கொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கு. In modern education, pupils are no longer encouraged to make things with their hands. With their hands. Pupils அப்படின்னா students. Inch notes that the modern mountaineer refers to follow by train. Modern mountaineers எதை ரெஃபர் பண்றாங்களோ? ட்ரெயினை ஃபாலோ, ட்ரெயினை தான் ரெஃபர் பண்றாங்க. மவுண்டெய்னர்ஸ் ஆக்சுவலாக மேப் வச்சு தான் ட்ரெக்கிங் மாதிரி போவாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மவுண்டெய்னர்ஸ் ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். What does Inch call the demand to be personally conducted through life? Spoon feeding. The essay Spoon Feeding is published in a collection with lay thoughts in the title. Lay thoughts அப்படிங்கிற கலெக்ஷன்ல தான் இது வந்தது. What does the term spoon feeding imply about the origin of the knowledge? It is given like a food to a baby. Spoon feeding ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து சோறு ஊட்டுவோமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்னு சொல்றாங்க. அதான் it is given like a food to a baby அப்படின்னு சொல்றாங்க. Assertion and reason. Inch defines spoon feeding in education as a treating a student like a baby. கரெக்ட் தான். The modern educational process is a teacher-centered, where the students are viewed as blank canvas to be filled with knowledge. இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் டீச்சரை மையப்படுத்தி தான் இருக்கு, ஸ்டூடெண்டை மையப்படுத்தி இல்லை அப்படிங்கிறதான் இதனுடைய மீனிங். கரெக்ட் தான். Both assertion and reason are true. Reason is the correct explanation of A, first answer. Next question. Inch claims that handwriting has become an extinct art. Handwritingங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கெல்லாம் டைப்பிங்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்ட் ரைட்டிங் யாரும் நம்ம எடுக்கிறதே இல்லை. An increasing number of people rely entirely on the typewriter for their correspondence. இன்னைக்கெல்லாம் நிறைய டைப்ரைட்டர் தான் பயன்படுத்தி, அவர் சொல்ற காலம் டைப்ரைட்டர். இன்னைக்கு நம்ம வந்து அதையும் தாண்டி கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. இன்னைக்கு மொபைல்லே நம்ம வந்து டைப் பண்றது இல்லை. வாய்ஸ் தமிழ்ல வேணாலும் சரி, இங்கிலீஷ்ல வேணாலும் சரி, வேற எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் சரி, வாய்ஸை கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வேர்ட்ஸா வந்துடுது, மெசேஜ் அனுப்புறோம். Both assertion and reason are true. Reason is the correct explanation of A. A answer. Match sheet மாதிரி கொடுத்திருக்காங்க. WR Inch, outspoken essays, lay thoughts of a dean, philosophy of floatiness. WR Inch, author of a essay, spoon feeding, second option. Outspoken essayங்கிறது 2 volumes published in 1919 and 1922. Third. Lay thoughts of a deanங்கிறது 1926 collection containing spoon feeding. இந்த spoon feeding இந்த collectionல தான் வந்துச்சு. Lay thoughts of a dean. இது எப்போ வந்ததுன்னா இது ஒரு collection 1926ல வந்தது.
philosophy of Plotinus. 1918 collection of his lectures. அவருடைய lectures வந்து philosophy of Plotinus அப்படிங்கிற பேர்ல வந்தது. Next, savage people, modern man, carrying tough meat, industrial groups. இதெல்லாம் spoon feedingல அவர் யூஸ் பண்ண phrase. இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு பார்க்க போறோம். First வந்து savage people. யார் இவங்க? Hardly suffer from cancer or appendicitis. அவங்க தான் savage people. Second, modern man எப்படி இருப்பாங்க? Becoming a toothless animal. Modern man எல்லாம் பல்லு இல்லாத மிருகங்களா தான் இருக்காங்க. Carrying tough meat. Fourth answer, method that kept ancient teeth healthy. Industrial groups. C, magnificent physique. இந்த வீடியோவில் my first acquaintance with the poets spoon feeding ல இருந்தா MCQ டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you for watching.